ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்-ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை சொல்ல நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு வந்து குர்ஆன் கிளாஸ் நம்பர் 105, புது அத்தியாயம், 6வது அத்தியாயம் அல்-அன்ஆம். இன்னைக்கு தேதி வந்து 23 துல்ஹஜ் 1446, வியாழக்கிழமை 19/6/2025. வழக்கம் போல் ஒவ்வொரு சூறாவும் நம்ம பார்க்கும்போது அதுக்கு உண்டான முன்னுரையும் பார்ப்போம். அப்போ இந்த முன்னுரையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக குர்ஆனுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ அந்த குர்ஆனுடைய ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா 3/2 பங்கு மக்காவில் இறங்கப்பட்ட வசனங்கள். குர்ஆனில் 66% என்ன வசனம்? மக்காவில் இறங்கிய வசனங்கள். 33% மதீனாவில் இறங்கிய வசனங்கள். அதாவது குர்ஆனை 3ஆக பிரித்தா 2 பகுதி மக்காவில் இறங்கினது, ஒரு பகுதி தான் மதீனாவில் இறங்கினது. மதீனாவில் இறங்கின வசனங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, மக்காவில் இறங்கின வசனங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த வகையில் பெரிய பெரிய அத்தியாயங்களான பக்ரா, ஆல இம்ரான், அன்னிசா, அல்-மாயிதா, இந்த 4ம் இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த அல்ஹம்து சூரா தவிர, அல்ஹம்து சூரா வந்து மக்கால அருளப்பட்டது. பக்ரா, ஆல இம்ரான், அன்னிசா, அல்-மாயிதா, இந்த 4 சூறாக்களும் மதனி சூறாக்கள், மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாக்கள். அந்த வகையில் பார்க்கும்போது மதீனாவில் இறக்கப்பட்ட பெரிய சூறாக்கள் பெரும்பகுதி ஒரு 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 சைஸபிள் இது வந்து கடந்துட்டோம். இப்போ நாம் பார்க்க போகிற இந்த அத்தியாயம் அல்-அன்ஆம் மற்றும் இதுக்கு அடுத்த அத்தியாயம் அல்-அராஃப், இது ரெண்டுமே வந்து மக்காவுடைய அத்தியாயங்கள். இதுதான் வந்து மக்காவுடைய இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் அத்தியாயம். இப்போ இந்த குர்ஆன் வந்து இப்போ இத்தனை கிளாஸு நீங்கள் 104 கிளாஸு பார்த்ததை விட இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் குர்ஆனை பார்க்க போகிறீங்க. புரியுதா? இப்போது பார்க்க போகிற குர்ஆனு புதுசாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அது அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி வச்சுருக்கான். இப்போ இந்த 2 அத்தியாயங்கள் மதீனாவது, மறுபடியும்
மக்காவுடையது, அடுத்த 2 அத்தியாயங்கள் மதீனாவுடையது. அப்போ அது ஒரு மிக்ஸாக எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் ஒரு ஹிக்மத் இருக்கும். குரான் அதாவது எந்த ஒரு நாம் சாதாரண ஒரு நோட்டீஸ் வந்து நம்ம ப்ரூஃப் பார்க்குறோம்னு வச்சுக்கோ, அதோடைய தொடக்கம் எப்படி இருக்கணும், அதோடைய மிடில் பார்ட் எப்படி இருக்கணும், அதோடைய எண்டிங் எப்படி இருக்கணுங்கிற அந்த டிசைனிங் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க. ஒரு புக்கு எழுதிட்டா உடனே பப்ளிஷுக்கு போயிடாது. அதை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, சீக்வன்ஸ் பண்ணுவாங்க, ப்ரூஃப் ரீடிங் நிறைய பேர்கிட்ட கொடுப்பாங்க, ஐடியா ஒப்பீனியன் கேட்பாங்க, புரியுதா? தேவையானதை சேர்த்துவாங்க, தேவையானதை நீக்குவாங்க, ஆர்டர்ஸ் வந்து ஷஃபிள் பண்ணுவாங்க, இந்த அத்தியாயம் தூக்கி அங்கே போடுவாங்க, அதை பண்ணுவாங்க. இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பிளானிங் வந்து அல்லாஹ்வுடைய மாஸ்டர் பிளானிங் இதில் இருக்கும். இது ஒரு விஷயம் கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க. கர்பலா தொடரில் வந்து நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்க, ரசூல்லா எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க, ரசூல்லாவுடைய வாழ்க்கை, ரசூல்லாவை நாம் வந்து அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு புகாரி, முஸ்லீம் இந்த மாதிரியான ஹதீஸ் கிதாபுகள் எடுத்திங்கன்னா, முஸ்னத் அஹ்மது இந்த மாதிரி ஹதீஸ் கிதாப் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மதீனா வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். மக்கா சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் ஒரு 5% கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுது. என் கவனத்தில் அவ்வளோதான் வந்துச்சோ என்னவோ. நான் தேடி தேடி பார்த்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹதீஸு ஜிப்ரிலேருந்து தொடங்கும். எல்லாமே ஹதீஸு மதீனாவுக்கு தான் இருக்கும். அறிவிப்பாளர் பெரும்பான்மை யார் இருப்பார்? அபூ ஹுரைரா இருப்பார், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா மதீனா தொடர்பான ஹதீஸ்களாகத்தான் இருக்கும். அப்போது ரசூல்லாவுடைய மக்கா வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு மர்மமாகவே இருக்கும். ரசூல்லா மக்காவில் 13 வருஷம் அதிகமாக கழித்தது. ரசூல்லா எங்கே கழித்தாங்க? மக்காவில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் மக்காவுடைய விவரங்கள் நீங்கள் ஹதீஸ்களில் சேகரிக்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது ஏமாற்றம்தான், பெருசாக ஒன்றும் கிடைக்கல. இது நான் ஃபீல் பண்ணி நான் வந்து அதில் சீரத்துடைய புத்தகங்கள் எடுக்கும்போது அதில் டீட்டெயிலாக இருக்கும், மக்காவுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ அது பார்க்கும்போது நான் ஒரு வார்த்தை வந்து அதில் சொல்கிறேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கா வாழ்க்கை குரானில் இருக்குது அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். அது வந்து எனக்கு அது ஸ்பார்க் ஆச்சு. நான் பார்த்ததில், குரானை நான் பார்த்ததில், அதில் அந்த கன்வர்சேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு குரானில் இருக்குன்ட்டு. அதே தான் குரானுடைய மிகப்பெரிய ஆலிம்களில் ஒரு ஆலிம் வந்து சொல்கிறார், ரசூல்லாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணுன்னா குரானு, மக்காவுடைய இறக்கப்பட்ட குரானுடைய வசனங்களை பாருங்கள், அதுதான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை. அப்போ ரசூல்லாவுடைய ஹதீஸ்களில் அது அப்போ எவ்வளோ பாருங்க. அப்போது ரசூல்லாவுடைய மதீனா வாழ்க்கையை விட மக்கா வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆயிடுது. ஏன்னா அது குரானில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹதீஸில் ரசூல்லாவை எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கும்போது நீ குரானை பார்த்தது இல்லையா, அதுதான் ரசூல்லா அப்படிங்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, குரானில் தான் அந்த டீட்டெயில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கா வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிற அந்த டீட்டெயில் குரானில் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அந்த வகையில் இப்போ இதில் உங்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஒன்று குரானை பார்க்க போகிறீங்க, இன்னொன்று ரசூல்லாவுடைய மக்காவுடைய வாழ்க்கையும் நீங்கள் சேர்த்து இதில் கற்றுக்க முடியும். அப்போது மக்காவுடைய வசனங்களில் இது ஒரு சிறப்பு வந்து இருக்குது. இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்த விட இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பனி இஸ்ராயல்கள் இப்படி பண்ணாங்க, அப்படி போனாங்க, இது இப்படி ஆச்சு, அது இப்படி போச்சு, ஈசா நபி மரணிச்சாங்களா இல்லையா, ஈசா நபி இப்படி பண்ணாங்க, அப்புறம் ஷரியத்து வந்தது, சில வரலாறுகள் வந்தது, இப்படி 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 வேறு மாதிரி போச்சு. முஸ்லீம்களுக்கு அட்வைஸ் இருந்தது, போர்களை பற்றி இருந்தது, இது இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அஸ்திவாரம் இருக்கும். மக்காவுடைய அத்தியாயங்களில் என்ன இருக்குன்னா
3 முக்கிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நம்பர் 1 அல்லாவின் மீது நம்பிக்கை, தௌஹீதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொஞ்சம் கூட நமக்கு என்ன இருக்கக்கூடாது, சந்தேகம் இல்லாத வகையில் ஃப்ரண்ட்டில் லெஃப்டில் ரைட்டில் எந்த ஒரு இடத்துல கூட பிசுறு தட்டாத அளவுக்கு மக்காவுடைய வாழ்க்கையில், அதாவது தௌஹீதை பற்றி இந்த வசனங்களில் செம்மையாக அல்லாஹ் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பான். அங்கே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்த வசனங்களில் அல்லாவை பற்றி ரொம்பலாம் பெருசாக அல்லாவை ஏன் நம்பணும், அல்லாஹ் எப்படி நம்பணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எடுத்த உடனே தடாலடியாக உம்மத்துகளுக்கு அட்வைஸு அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அப்போது மக்கால 3 முக்கிய சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஒன்று அல்லாவின் மீது நம்பிக்கை, 2வது அல்லாவுடைய ரசூல் மீது நம்பிக்கை, ரசூல்மார்கள் அனைத்து ரசூல்களின் மீது நம்பிக்கை, மறுமையின் மீது நம்பிக்கை. அப்போ இந்த இடத்துல ஷரியத்து ரொம்ப 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 குறைவாக இருக்கும். புரியுதா? ஜக்காத் பற்றி விரிவாக ஒன்றும் இருக்காது, தொழுகையை பற்றி விரிவாக ஒன்றும் இருக்காது, ஹஜ்ஜு பற்றி பேச்சே இருக்காது, ஹலால் ஹராமை பற்றி பெருசாக பேச்சே இருக்காது. புரியுதா? அப்போது இதில் சப்ஜெக்ட்ஸு வேறு மாதிரி இருக்கும். அதிலும் குறிப்பாக ரசூல்களின் முக்கியத்துவம், புரியுதா? ரசூல்களின் முக்கியத்துவம் இதை பற்றி அதிகம் வலியுறுத்தப்பட்டு இருக்கும். மக்காவுடைய இந்த வசனங்களில் இப்போ இந்த அத்தியாயங்களில் பார்க்க போனோம்னா ஷா வலியுல்லா தேல்வி குரானை 5 பிரிக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்காது? நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நிறைய பயான்களில் சொல்லியிருப்பேன். தஸ்கீர் பில் ஐயாமுல்லா, அல்லாவுடைய நாட்களை கொண்டு உபதேசம் செய்யப்படுவது. ஸோ அந்த மாதிரியான வசனங்கள் அதிகம் இருக்கும். அல்லாவுடைய நாட்கள், இது என்ன அல்லாவுடைய நாட்கள்? அல்லாவுடைய பெரிய நாட்கள், ஐயாமுல்லா, அல்லாவுடைய பெரிய நாட்களுக்கு பயந்து கொள்ளுங்கள். சில முடிவுகள் பெரிய நாட்கள், புரியுதுங்களா? இப்போ ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடக்குது 10 வருஷம் ஆச்சு, 3 தடவை ஜெயிச்சிட்டாங்க, 4 தடவை ஜெயிச்சிட்டாங்க. அது ஒரு முடிவுக்கு வர்றது பெரிய விஷயமா இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி வரலாற்றை திருப்பக்கூடிய நாட்கள் இருக்கு பாரு, இதுக்கு பேர் அல்லாவுடைய நாட்கள். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்ட நாள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயம் புரட்டப்பட்ட நாள், இதெல்லாம் அல்லாவுடைய நாள். இந்த நாள், அந்த ஐயாமுல்லா அப்படிங்கிறது அந்த ஒரு நாள் மட்டும் குறிக்காது. அந்த ஒரு நாளை சுற்றி நடந்த அந்த போராட்டங்கள் இருக்கு பாரு. லூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த கவும்கிட்ட போனது, அவங்க பேசுனது, அதுக்கு அவங்க கொடுத்த பதில், இது எல்லாமே ஐயாமுல்லாவில் அடங்கும். அந்த ஒரு நாள் மட்டும் அது கிடையாது. அந்த சம்பவங்கள் எல்லாமே ஐயாமுல்லாவில் அடங்கும். அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிரட்டல். அல்லாவுக்கு கட்டுப்படலைன்னா, அதிலும் குறிப்பாக அல்லாவுக்கு கட்டுப்படுறதுன்னா வானத்தில் அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் என்ன சொல்கிறான் கட்டுப்படுறதுங்கிறது தெரியாது. அப்போ அல்லாவுக்கு கட்டுப்படுறது மீன்ஸ் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுவது. அவர் தான் பூமியில் அல்லாவுக்கு கட்டுப்படணுன்னாலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் நீ கட்டுப்பட்டாகணும். அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படணுன்னாலும் நீ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் கட்டுப்பட்டாகணும். இப்போது ரசூலை இக்னோர் பண்ணுறது எவ்வளோ பெரிய டிசாஸ்டரில் முடியும் அப்படிங்கிறது இந்த சூறாக்களில் அதிகம் வலியுறுத்தப்படும். இது ரசூலை ஏற்றுக்கிட்டவங்க, அதாவது இன்றைக்கி நாம் என்ன நினச்சிட்ருப்போம், இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ரசூலை மறுக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? குறைஷிகள் கூட நம்பியிருந்தாங்க இவர் அல்லாவுடைய ரசூலுன்ட்டு. அபு தாலிப் கூட நம்பியிருந்தார் இல்லையா, இவர் அல்லாவுடைய ரசூலுன்ட்டு. ஆனால் ரசூலுடைய அந்த பணி, ரசூலுடைய அந்த உத்தரவு, ரசூலை தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழே செயல்படுவது, இது செஞ்சால் மட்டும்தான் நீ ரசூலை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். இன்றைக்கி இந்த வகையான குஃபுர் இருக்கு பாரு, ரசூலை நிராகரிக்கிறது, அதாவது ரசூலுடைய உபதேசங்களை நிராகரிப்பது. இதில் அன்றைக்கி மக்கா காஃபியர்களும் ஒரே தட்டில் தான் இருக்காங்க, இன்றைக்கி நாமளும் ஒரே தட்டில் தான் இருக்கும். அவங்களுக்கு கிடைச்சது அழிவுன்னா இன்றைக்கி நமக்கும் அதுதான் கிடைக்க போகுது.
இன்றைக்கி உலகம் பூரா இன்றைக்கி அதனால தான் டேட்டை சொல்கிறேன், புரியுதா? உங்கள் கண்களை சுற்றி அப்படியே பாருங்கள், மிடில் ஈஸ்டில் என்ன நடக்குது. என்ன தலைக்கு கீழே ஒரு கத்தி வந்துச்சு இப்போ சமீபத்தில். அல்லாஹ் வந்து அதான் சொல்கிறல்ல, ஒரு போர்த்தி ஒன்று மூட்டப்பட்டுது. அல்லாஹ் வந்து அவங்க மூட்டும் போதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த போர் மட்டும் கண்டினியூஷன் ஆகிருந்ததுன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி இந்திய முஸ்லீம்கள் வந்து நிம்மதியாக உட்காந்துட்ருக்க முடியாது. அது வேறு சுச்சுவேஷனில் போய் முடிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து சந்தேக கண் கொண்டு பார்க்கப்பட்டிருப்போம், புரியுதா? மிகப்பெரிய ஒரு இதிலிருந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். எதுக்கு? மறுபடியும் மசாயிலில் ஃபசாது பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இதுதான் இன்றைக்கி நம்ம, அதாவது அல்லாஹ் ஒரு பிடி வருது, அது தளர்த்தும் போது மறுபடியும் உங்களுடைய பழைய செயல்களையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறீங்க. யாரும் வந்து படிப்பினை வந்து இங்கே பெறுறதில்லை, மறுபடியும் அதையே ரிப்பீட் பண்ண போகிறாங்க. அப்போது அந்த வகையில் ரசூல்களை மறுத்த அந்த காஃபிர்களுக்கான எச்சரிக்கை எல்லாமே இன்றைக்கி நாம் நம்மளை பார்த்து சொல்லிக்கணும், புரியுதா? அதனால் வந்து ஏதோ ஒரு காலத்தில் சில குறைஷிகள் இருந்தாங்களாம், அவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை வந்து கேட்கலையாம், அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கலையாம். அதனால் இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கெல்லாம் அவங்க உட்பட்டாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி முதல் நம்பர் இந்த உலகம் மல்ஹமாவில் போகுது, அழிவை சந்திக்க போகுது அப்படின்னா அல்லாஹ்வுடைய அழிவு பட்டியலில் முதலில் இருப்பவர்கள் முஸ்லீம்கள். அதுக்கு உதாரணம் காசா. யூதனுக்கு முன்னாடி அல்லாஹ் யாருக்கு அடி கொடுத்தான்? அது அவங்க பாவம் செஞ்சதுனால இல்லை, அவங்களுக்கு அவங்க கொடுத்த விலை வந்து அல்லாஹ் அவங்களுக்கு அதை அந்தஸ்தாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு அது கொடுத்துருவான். ஆனால் வலி நமக்கு காண்டாச்சு இல்லை. உலகம் முழுவதும் நமக்கு நம்ம எப்படி கையை பிசைஞ்சிட்டு இருந்தோம், ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன், எகிப்துடைய பார்டரில் சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு வெள்ளைக்காரர் வர்றார், ஃபுட்டு ட்ரக் எடுத்துகிட்டு வர்றார். எகிப்து ஆர்மி அப்படி சும்மா அப்படி கம்பீரமாக நிற்கிது, இஸ்லாமிக் ஆர்மி, எகிப்து ஆர்மி அப்படியே கம்பீரமாக நிற்கிது. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அவங்க ஜெயிச்சு பிச்சை போட்ட நாடு கம்பீரமாக அந்த எகிப்து ஆர்மி நிற்கிது. எங்கே? ரஃபா பார்டரில். என்ன சொல்கிறான்? இந்த ட்ரக்கு உள்ளே அனுப்ப மாட்டோங்க. அவன் என்னங்கிறான்? யார்? அந்த வெள்ளைக்காரர். சாரி, அவரை போய் அவன் இவங்கிறேன். அவரெலாம் வந்து மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவார். அவர் சொல்கிறார், என்னை உள்ளே விடுங்க, அங்கே குழந்தைங்க செத்துட்ருக்காங்க, என்னால் பார்க்க முடியல அப்படிங்க. இவன் இப்படியே நின்றுருக்கான். அந்த விஜிபியில் சிரிக்க வச்சா காசு இது கொடுத்துட்ருப்பாங்கள, அந்த மாதிரி இப்படியே வெறப்ப அப்படி நின்றுருக்காரு. என்ன கடமை நோட்டுறாங்களாம்? என்ன கடமை? அவங்க ஃபிரௌனு அவங்களுக்கு கொடுத்த ஆர்டரு, வேலையை விட்டுட்டு போங்கடா, காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்களா? அப்போ கூலிப்படைக்கும் இராணுவத்துக்கு என்னடா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இவனும் கொள்ளுவான் அவனும் கொள்ளுவானா, என்ன வித்தியாசம்? மோராலிட்டின்னு ஒரு கர்மாந்தரம் இல்லையா அவங்களுக்கு? அவன் கேட்குறான், என்னென்னலாம் கேட்குறான் தெரியுமா? என்ன, தயவு செஞ்சு மனிதாபிமானத்தை முன் வச்சு கேட்குறேன், சாப்பாடு கொடுத்துருங்க, இந்த குழந்தைங்க செத்துட்ருக்காங்க, பசியில் செத்துட்ருக்காங்க, கொடுத்துருங்கங்கிறான். இவன் இப்படியே இருக்கான். அவன் சொல்கிறான், இஸ்லாத்துக்காக கேட்குறேன். யார்? முஸ்லீம் இல்லாதவர். இஸ்லாத்துக்காக கேட்குறேன், இஸ்லாத்தை முன்னிறுத்தி கேட்குறேன், உங்கள் சகோதரர்களுக்கு உணவு கொடுத்துருங்க. வெள்ளைக்காரன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் இங்கிலாந்துலேருந்து. அவன் சொல்கிறான், அல்லாவுக்காக கொடுங்க அப்படிங்கிறான். அப்படியே அந்த பக்ராவுடைய சீன் வந்துருச்சா? சிலரை கைதியாக பிடித்தீர்கள். கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஈதுல் ஃபித்ரில் இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் ஃபித்ரா கொடுத்தீங்க, உங்கள் ஃபித்ராலாம் மண்ணுக்கு போகும். உங்கள் குர்பான் இப்போ ஆடெலாம் அறுத்துருப்பீங்களே, எங்கே போயிருக்கும்? அதெல்லாம் ஏற்றுக்குவானா? ஆதம் நபியுடைய மகன் அறுத்த ஆடும் நீங்கள் அறுத்த ஆடும் ஒன்று. நான் சொல்கிறது எகிப்தில் அந்த இராணுவ வீரர்களை சொல்கிறேன், அவங்கவுங்க கிளாஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போது இது ஒன்று புரிஞ்சுக்கிங்க. இப்போ சீக்வன்ஸ் படி பார்த்தா யூதர்களுக்கு முன்னாடி நம்ம நம்பர் தான் வரணும், புரியுதா? ஏன்னா ரசூலை நிராகரித்ததில் இன்றைக்கி நாம் நம்பர் 1 இருக்கோம். அதனால் அரபுகள் நம்பர் 1 வருவாங்க. போகிற போக்க பார்த்தா ஈரான் கையில் அரபுகளுக்கு சுழுக்குழுவும்னு தெரியுது.
ஏன்னா இப்போ மிசைல் அட்டாக்லாம் நடந்துட்டுருக்குல்ல ஈரானில், எங்கேருந்து டேக் ஆஃப் எங்கேருந்து ஆகுது? டேக் ஆஃப் எங்கேருந்து ஆகுது? டெல்லவியிலேருந்து ஆகுதா? டெல்லவியிலேருந்து ஆகலை, அதுதான பிரச்சனை. இங்கேருந்து ஆகுது, அரப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆகுதுங்க டேக் ஆஃபு. ஃபைட்டர் ஜெட்டு F-35 எல்லாம் சுட்டு வீழ்த்தினாங்கிறாங்களே. F-35 எங்கேருந்து கிளம்பிச்சு? பக்கத்து முஸ்லீம் நாடுகள், கத்தாரில் பேஸ் இருக்குது, சவுதியில் பேஸ் இருக்குது, இந்த பேஸ்களிலிருந்து தான் கிளம்புது. இப்போது ஈரான் வந்து த்ரெட்டிங் கொடுத்துருக்கு, நாங்கள் திருப்பி அமெரிக்கன் பேஸ் அடிப்போன்னு. அடிக்கிற பேஸ் வேணால் அமெரிக்கன் தான் இருக்கலாம், ஆனால் லேண்டே யாருது? புரியுதா? இப்போ இது முடிஞ்சுக்கிங்க. அதாவது ரசூலை நிராகரிக்கிறதுல இன்றைக்கி நாம் ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்கோம். குறைஷிகளை விட நம்ம பெரிய இடத்துல இருக்கோம். இப்போ இந்த சூறாவுடைய அந்த முகாத்தப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் உரை நிகழ்த்துறேன், நீங்கள் கேட்குறீங்க, சரியா? அது மாதிரி அல்லாஹ் பேசுகிறான் இந்த சூறாக்களில், மக்கா சூறாக்களில் யாரை பார்த்து பேசுகிறான்? இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூதர்களை பார்த்து பேசுனா, கிறிஸ்தவர்களை பார்த்து பேசுனா, சரியா? வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, யாயோல்லசீனா ஆமனு, முஸ்லீம்களே, இப்படி எல்லாம் பேசுனா, நயவஞ்சகர்களை பார்த்து பேசுனா. இப்போ இதில் வந்து யாரை பார்த்து பேசுகிறான்னா குறைஷிகளை பார்த்து பேசுகிறான். இப்போ இதில் 2 விதமான டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. ஒரு ஆடியன்ஸ் வந்து குறைஷிகள், இன்னொரு ஆடியன்ஸ் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ இந்த இடத்துல இந்த சூறாக்களில் யாயோல்லசீனா ஆமனு வராது, இறை நம்பிக்கை கொண்டவர்களே வராது. ஏன்னா அவங்களுக்கான அஹகாம் எல்லாமே அது உம்மத்தாக எமர்ஜ் ஆனதுக்கு அப்புறம்தான் அது கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இங்கே முஸ்லீம்களுக்கு அட்வைஸ் இல்லையா? இருக்குது. என்ன? ரசூல்லாவை பார்த்து நபியேன்னு எல்லாம் பேசுவான், அது எல்லாம் நமக்கு சேர்ந்து சிங்கிளாக வரக்கூடிய வாஹிது, அதாவது ஒற்றைப்படையாக பேசக்கூடியது எல்லாமே முஸ்லீம்களை குறிக்கும். அதில் அரபி, குரானில் அரபி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஒற்றைப்படையாக பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே ரசூலாவை குறிக்கும், ரசூலை சேர்ந்தவர்களை குறிக்கும். நீ இப்படி நடந்துக்கோன்னு ரசூல்லா சொன்னான்னா, ரசூல்லா மட்டும் இல்லை, அது அபூபக்கர், உஸ்மான், அலி, இந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அவங்க எல்லாரையும் இது வந்து உள்ளடக்கிடும். ஸோ இதில் யாரை பார்த்து அல்லாஹ் பேச போகிறான்? ரசூல்லாவை பார்த்து பேச போகிறான், குறைஷிகளை பார்த்து பேச போகிறான். இது 2 முக்கியமான விஷயம் வந்து இதில் பார்த்துக்குங்க. அதே மாதிரி குறைஷிகளில் யாரும் நயவஞ்சகர்கள் கிடையாது. ஒன்று ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னா மறுத்துருவாங்க. அவங்க வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட அது ஒரு நல்ல பண்பு. ஏற்றுக்கிட்டால் 100% ஏற்றுக்குவாங்க, நிராகரித்து 100% நிராகரிச்சு. எல்லாருமே அந்த மாதிரி தான். அதனால் வந்து ஒருத்தர் கூட முஸ்லீம் வேடம் வந்து போடவே இல்லை இதில் குறைஷிகளில். அப்போது இதில் வந்து குறைஷிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, வேத அறிவு அவங்களுக்கு கிடையாது, சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், இஸ்மாயில் நபியின் வாரிசுகள் என்ற வகையில் 2500 வருடம் இடைவெளி இருந்ததுனால அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய தீன் வந்து ரொம்பவும் டைல்யூட்டாக போயிருந்தது. அப்போது இந்த சூறாக்களில், மக்காவுடைய அந்த சூறாக்களில் அவர்கள் மீது ஹுஜ்ஜத்து நிறுவப்பட்டு விட்டது. அப்போ மக்காலேயே டோட்டல் அவங்களுக்கான உபதேசங்கள், அவங்கள எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணணுமோ, அல்லாஹ் ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ணணுன்னு முயற்சி பண்ணால் அவன் ஒரு எஃபர்ட்டு போட்டால் அதில் குறை இருக்குமா? புரியுதா? நான் ஒரு பயானை சொல்ல வரேன், அதில் வந்து குறை வச்சிட முடியும். நான் சொல்ல வந்து நினச்சது ஒன்று, இங்கே டெலிவரி பண்ணது ஒன்று இருக்கும், பேசுனது வந்து உங்களுக்கு புரியாமல் கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை, அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன்கிற ஒரு விஷயத்தை அல்லாவே புரிய வைக்க முயற்சி பண்ணால் அது என்ன லெவல் இன்டலெக்சுவல் தாவாவாக இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அப்போது இந்த சூறாக்களில் அல்லாஹ்வுடைய நேரடி ஆர்கியூமெண்ட், இங்கே ரசூல்லாவுடைய ஆர்கியூமெண்ட்டு கூட கிடையாது, அல்லாஹ்வுடைய டைரக்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே வைக்கப்படும். எக்ஸாம்பிள்ஸ் அல்லாட்டிருந்து டார்கெட்டட் ஆடியன்ஸை அல்லாஹ் பிக் பண்ணுறான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் எங்கேருந்து வருது? வானத்திலிருந்து வருது. ஸோ குறைஷிகளுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி வேறு யாருக்குமே அல்லாஹ் அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டான். அதனால் மக்காவுக்கு அப்புறம் ரசூலா குறைஷிகளுக்கு எந்த அட்வைஸும் பண்ணல. எப்போவுமே போர் நடக்குதுன்னு வச்சுக்கோ,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத் என்ன அப்படின்னா, போரில் முதல்ல தாவா பண்ணுவாங்க. கைபர் யுத்தத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலிலானு அனுப்புவாங்க. என்னன்னு சொல்லி நான் சண்டை போடுறதுன்னு ஹைபரில் வந்து அலிலானு கேட்பாங்க. அப்போ ரசூலா சொல்லுவாங்க, அல்லாஹ்வை நோக்கியும் அல்லாஹ்வுடைய ரசூலை நோக்கியும் நீங்கள் அழைப்பு விடுங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் அவங்களோட எதிர்த்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சாரம் நடக்குது போர்க்களத்தில். பத்ரில் நடக்கலை, உஹதில் நடக்கலை, அகல் போரில் நடக்கலை. புரியுதா? ஏன் அங்கெல்லாம் அல்லாஹ்வை நோக்கியும் அல்லாஹ்வுடைய ரசூலை நோக்கியும் கூப்பிடல? ஏன்னா அல்லாஹ் ரோஷத்தில் இருந்தான். நான் பேசி இவ்வளோ நாள் கேட்கல, அதுக்கப்புறம் நீ அவன்கிட்டலாம் பேச வேண்டாம். அல்லாஹ் தடை போட்டிருந்தான் ரசூலாவை. புரியுதா? கோவம் வந்துருச்சிங்க அல்லாவுக்கு. வராதா? 13 வருஷம் பேசிட்டேன், கொஞ்சம் கூட அசைச்சு கொடுக்கல. இந்த நாயங்களாம் போட்டு தள்ளிடு, அவங்களெலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். அந்த மோடு ஐயாமுல்லா, அந்த மோடில் வந்துட்டான் அல்லாஹ். அதனால் அப்போது என்ன லெவலில் அந்த டார்கெட் இருக்கும், தாவாவுடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நினச்சிப்பார். இது நார்மல் தாவா கிடையாது. இதில் வந்து எங்கேயும் பிசுறு இருக்காது. ரசூல்லா கூட தாயிஃபில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு வேளை குறைவு வச்சுட்டேனோ. தாயிஃபுக்கு வந்து வசனங்கள் இறங்கலை, தாயிஃபில் வந்து மேனுவலாக தாவா பண்ணுறாங்க. ஆனால் குறைஷிகள் விஷயத்தில் நான் ஒரு வேளை தாவாவில் குறைவு வச்சுட்டேனோ அப்படிங்கிற பேச்சே கிடையாது. ஏன்? டைரக்ட் அல்லாஹ் தாவா பண்ணுறான். ஸோ அதனால் ரசூலை நிராகரிக்கிறது, ரசூலுடைய அட்வைஸை நிராகரிக்கிறது எவ்வளோ பெரிய குற்றங்கிறது இன்றைக்கி உம்மத்தே முஸ்லீமாக புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதே தான் நமக்கும். இன்றைக்கி எங்கள் சிலை வணங்கிகளை பற்றி தான் குறைஷிகள், அதனால் இதெல்லாம் வந்து இந்து சகோதரர்களுக்கும் புத்த சகோதரர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் டபாச்சிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி வந்து தர்காவில் வணங்கக்கூடியவங்களுக்கும் இது பொருந்தும். அதே மாதிரி தௌஹீதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெறாதவர்களுக்கும் இது பொருந்தும். இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. இது நல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய இறுதி முடிவு இதன்படி தான் இருக்கப் போகுது, இந்த சூறாக்களின் படிதான் உங்களுடைய இறுதி முடிவு இருக்கப் போகிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இது இறங்கிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மக்காவுடைய இறுதி காலகட்டத்தில் இறங்கிய சூறா இது. மக்காவுடைய இறுதி காலகட்டம். அப்போது மக்காவில் இறங்கின வசனம் எந்த காலகட்டத்தில் இறங்குச்சு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி மதீனாவில் இறங்கின வசனங்கள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கும். அந்த வசனங்களே புரிஞ்சிடும் அது எங்கே இறங்கப்பட்டது அப்படிங்கிறது. முக்கால்வாசி மதீனாவில் இறங்கப்பட்ட வசனங்களுக்கு ஹதீஸ்களே கிடச்சிரும். நீங்கள் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் ஒரு 1000 ஹதீஸ்கள் இருக்கும், குர்ஆன் சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள். என்ன அதிகபட்சமாக குர்ஆன் ஆயத் சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் தொகுப்பு இருக்குதுன்னா அது எதில் இருக்குது? ஹாக்கிமில் தான் இருக்குது. 1000 ஹதீஸ் இருக்குது அதில். புகாரி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா திருக்குர்ஆன் விளக்க உரை அப்படின்னு சொல்லிட்டு 5வது வால்யூமில் பழசு, நான் சொல்கிறது அந்த மொத்த புக்கில் இந்த 5வது வால்யூமில் அது வரும். ஸோ அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிடும். ஆனால் மக்காவுடைய வசனங்கள் எது எப்போ இறங்கிச்சிங்கிறது தெரியாது. இதுக்கு ஒரு ஆய்வு வந்து பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து வேணும். அந்த வசனங்கள்லேயே அதில் வந்து க்ளூ இருக்கும், அதை டீகோட் பண்ணணும். டீகோட் பண்ணும்போது மக்காவில் இந்த ஸ்டேஜில் அது இறங்கிச்சு, இது இந்த ஸ்டேஜில் இறங்கிச்சு அப்படிங்கிறத நாம் என்ன பண்ண முடியும்? புரிஞ்சிக்க முடியும். அப்போ மக்காவுடைய வாழ்க்கை நம்ம 13 வருஷம் கொண்ட ஒரு வாழ்க்கை நம்ம ஓவராலாக ஒன்றா பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே மக்காவில் 4 ஸ்டேஜ் இருந்தது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. புரியுதா? மதீனாவிலையும் அந்த மாதிரி சில லெவல்கள் இருந்தது. மக்காவில் குறிப்பாக என்ன இருந்துச்சு? 4 லெவல்கள் இருந்துச்சு. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வஹி இறக்கப்பட்டு 3 வருஷம் வரை இது ஒரு காலகட்டம். இது லெவல் 1. இந்த 3 வருஷத்தில் என்ன நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. முதல்ல ஒரு தாய் ட்ரைனிங் வந்து அவருக்கு கொடுத்தாங்க. பொறுமை எவ்வளோ இருக்கணும்,
எப்படி வந்து டீல் பண்ணணும், பேஷன்ஸ் வந்து இழந்துடக்கூடாது, எந்த மாதிரி அழகாக வார்த்தைகளை எடுத்து வைக்கணும். ஏன்னா நீங்கள் போய் நான் 2000 வருஷமாக ஒருத்தன் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கிறான், அந்த நிர்வாகத்துக்கிட்ட போய் நீ நிர்வாகத்தை விட்டு இறங்கு அப்படின்னா நீ போயிட்டு தடாலடியாக அங்கே போயிட்டு நான் அல்லாவுடைய ரசூல் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் போய் அதிகார தோரணை எல்லாம் பேசிட முடியாது. இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் தம்பி நீ ரிசைன் பண்ணிடு, உனக்கு பதிலாக நான் கவுன்சிலர் ஆயிடுறேன்னு சொல்லி நீ கேட்டுப்பார், ஒத்துக்க மாட்டேன். கவுன்சிலரை விடுங்க, ஜமாத்து இத்து போன ஒரு ஜமாத்து 5 பைசாவுக்கு போகாத ஜமாத்து முத்தவலி எலெக்ஷன் நடக்குது, அதுக்கு அவ்வளோ கேன்வாசிங், அதில் டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க, கிஃப்டெல்லாம் வருது. இது ஒரு கிஃப்ட்டு, ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு சால்வை, இதெல்லாம் வருது. என்ன அப்படின்னா அது ஒரு பெருமை இது, சரியா? அது பெருமைக்காக அதை இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போது 3 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆரம்ப காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ நான் கூட தாவா செய்யும்போது அதை சொல்லுவேன், யாராவது வருவாங்க, பாய் அறிவு கண்ணை திறந்துட்டீங்கப்பா, எனக்கு அப்படி வா இப்படி வா, நான் போய் பிரச்சாரம் பண்ணேன்பா, யாரும் ஏற்றுக்கல பாய், நான் உன்னை யாரையா பிரச்சாரம் பண்ண சொன்னேன். முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணு, புக் படி, அப்போ பேஷன்ஸ் வரும். புக்கு படிச்சுட்டு முதல்ல உங்கள் ஜோஷை வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஆஃபில் விடுங்க. ஒரு 2-3 வருஷம் கழித்து நீங்கள் புக்கு ஃபுல்லாக படித்து அதை பண்ணி இதை பண்ணி அதுக்கப்புறமும் உங்களுக்கு தாவா பண்ணணும்னு என்ன வந்துச்சுன்னு வைங்க, அப்போ தான் நீங்கள் தாவா பண்ணுறதுக்கு ஃபிட்டுன்னு அர்த்தம். பார்க்குறவனெல்லாம் கடித்து கொதறி வைக்கிறது, ஐயோயோ நரது போகிறானே, ஐயோயோ நரது, நீலாம் அவ்வளோலாம் பதறாதீங்க. யாரும் வந்து உங்கள்கிட்ட கேட்டு நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போக போகிறது கிடையாது. ரசூலே வந்து எடுத்தோன்னே தாவா பண்ணுறதுக்கு அல்லாஹ் வந்து அனுமதி கொடுக்கல, புரியுதா? அல்லாஹ் வந்து அனுமதி கொடுக்கல. நம்பிக்கையானவர்கள்ட்ட பண்ணுங்கள். அந்த உமர் சீரீஸில் அந்த ஃபஸ்ட்டு சீனே அபூபக்கர் இன்ட்ரடக்ஷனே அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன அபூபக்கர், ஏதோ உங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசிக்கிறீங்க, எங்கள் கிட்டலாம் பேச மாட்டிங்களா? அபூஜெயில் புலம்புவான். என்ன புலம்புவான், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே நடக்குது, முதல்ல இந்த ஊர்லேயே நல்லவன்னா நான் தான், என்கிட்ட எல்லாம் இந்த விஷயம் சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கிச்சடி வெந்துட்டுருக்குது, சம்படி இஸ் குக்கிங்கு, அது என்னமோ நடந்துகிட்ருக்குது, அது என்ன பின்னாடி என்னமோ குசு குசுங்கிறாங்க, ஏதோ உஸ்மானும் அலியும் பார்த்தா மாதிரிங்கிறாங்க, அவங்க ஒரு மாதிரியாக போகிறாங்க, இவங்க ஒரு மாதிரியாக போகிறாங்க, என்னன்னே ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்களேயா, என்னையா சொல்கிறாங்க, ஏதோ அல்லாங்கிறாங்க அதுங்கிறாங்க. அப்படி தான் அரசல் புரசலாக தான் அபூஜெயிலுக்கே இந்த தாவாவுடைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. அப்போ இது முதல் காலகட்டம், சரியா? யூடியூப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வந்து நம்ம வைக்கிறோம். இதனால் நான் கேட்டது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து சொன்னது கிடையாது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எதில் அதிகமான கமெண்ட்ஸ் வருதோ, அதாவது அந்த லைக் பட்டன் இதெல்லாம் எதில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணப்படுதோ, ஸோ அதில் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து சஜஷனில் வந்து கொடுத்துட்டு அதிகமாக அது பரப்பும். அதே மாதிரி விளம்பரம் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விளம்பரம் இல்லாத வீடியோக்களை யூடியூப் ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை விளம்பரத்தின் மூலமாக வர காசு. நம்ம விளம்பரத்தை லாக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டோட்டலாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கூட போகிறதில்லை. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அதே மாதிரி லைக் வந்து எல்லாரும் அமுத்துங்க. 5000 வியூஸ் இருக்குன்னா 5000 லைக் எல்லாரும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி கமெண்ட் மினிமம் ஒரு வீடியோக்கு ஒரு 1000 கமெண்ட் திட்ட கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், சரியா? சும்மா ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ ஒவ்வொருத்தரும் இதை கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி பண்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் வந்து மக்கள் மத்தியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கம்மியாக வியூ போறதுக்கு காரணம் வந்து இப்போ யூடியூப் அல்காரிதம் வந்து ரொம்ப மோசமாக கேட்டோம். இந்த சேனலுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு உபகாரமா இருக்கும், இது அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். அப்போ நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணணும்னு அனுமதி இருந்து. இப்போ இதில் நம்ம மேட்டருக்கு வருவோம். நம்ம தாயிகளுக்கு சொல்கிறேன், நம்பிக்கையானவங்களாம் யாரு? பார்க்குறவங்களாம் நம்பிக்கையாளர் தான். நமக்கு இவர்கிட்ட பேசுவோம், அவர்கிட்ட பேசுவோம், இவர்கிட்ட பேசுவோம். அப்புறம் எல்லார்கிட்டையும் நம்பிக்கையாளர் பேசுனா அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் சொல்லாத விஷயங்கள்லாம் சொன்னதாக போய் வேற ஒரு இடத்துல போட்டு கொடுப்பார், சரியா? நீங்கள் ஒரு ஆங்கிளில் சொல்லியிருப்பீங்க, அது அவனுக்கு புரிஞ்சே இருக்காது என்ன. அதனால் சரி, நம்பிக்கையானவர்கள் யாருன்னு நாம் எப்படி புரிஞ்சு பண்ணுறது? நீங்கள் அல்லாஹ்வுக்கு சின்சியராக இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே பெருமை பீத்தலுக்காக யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமை பீத்தலுக்கு நீங்கள் தாவாவில் இறங்குனீங்கன்னா கரெக்டான ஒரு ஆள்கிட்ட நீங்கள் சிக்குவீங்க.
அவன் உங்கள்கிட்ட சிக்கியிருக்க மாட்டான், நீங்கள் அவன்கிட்ட போய் சிக்குவீங்க. கடைசியாக அல்லாஹ் உங்களை வந்து அந்த ஃபீல்டுலேருந்து ஒதுக்கி வச்சுருவான். கிளாஸ் இருந்தால் கூட புத்திசாலித்தனம் வேணும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேருந்து படிப்பினை எடுத்துக்கணும். சூழல் எப்படிப்பட்டது இருக்குது, என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், அதெல்லாம் தெரிஞ்சு பேசணும். ரசூலுக்கே 3 வருஷம். ரசூல்லா வந்து எவ்வளோ பொறுமைசாலி, எவ்வளோ வார்த்தை அழகாக பேசக்கூடியவங்க, இதெல்லாம் புரிஞ்சுங்க சரியா. அப்படி யார்கிட்ட தாவா பண்ணணும் இந்த அறிவு இல்லாமல் போனோம்னா நம்ம 2 விஷயத்தில் நாசமாக போவோம். ஒன்று, நம்ம எல்லார்ட்டையும் போய் பெருமை அடிச்சுக்குவோம். என்ன லைலத்துல் கத்ருக்கு அடிச்சுக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது தெரியுமா, எப்படி இப்படி என்ன நீட்டுறதா ஆட்டுறதா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, அதை விட பெரிய விஷயம் இருக்குதுங்க அப்படிங்கிறது. என்ன அதுக்கு நீங்கள் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சீன் போடுறது. நான் பார்க்குறோம், இகாமத்தை தீன் தாவா பண்ணுறோங்கிறவங்க பார்க்குறோம், அது அப்பட்டமாக நிறைய பெருமை இருக்குது. இவங்கெல்லாம் தாவா பண்ணாமல் இருக்கிறது இஸ்லாத்துக்கு செய்கிற பெரிய சேவை. இவங்க வாயிலிருந்து அல்லாவுடைய வார்த்தைகள்லாம் வெளிப்படாது, புரியுதா. அதெல்லாம் அல்லாஹ் இக்பால் சொல்வார், தில் சே ஜோ பாத் நிகல்தி ஹை தில் பே அசர் ரக்தி. உள்ளத்திலிருந்து கிளம்பக்கூடிய சொல் உள்ளத்தை தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயிலேருந்து பேசுகிறதெல்லாம் தாக்காது, புரியுதா. இந்த பேச்சுக்கு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆகாது. என்ன மனசை பியூரிட்டி பண்ணிங்கன்னா பேச்சு ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்படி பேசுறது, பேச்சுக்கு என்ன ட்ரைனிங், ஒன்றும் ட்ரைனிங் கிடையாது. உன்னுடைய மனசை பியூரிட்டி பண்ணிக்க பாரு, பேச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ 2வது காலகட்டம் இது மக்காவுடைய 2வது காலகட்டம் எப்படிப்பட்டது. இது வந்து 3 வருஷம், இது ரசூலுல்லாஹ்வுடைய ஃபஸ்ட்டு ட்ரைனிங் பீரியடு. செகண்டு 3 to 5 இது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், பகிரங்கமாக போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்றான். இதில் கூட சஹாபாக்களுக்கு பகிரங்க பிரச்சாரத்துக்கு அனுமதி தரப்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி தரப்பட்டது. இது எவ்வளோ காலகட்டம், 2 வருஷம். இதில் பலவீனர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ணுவாங்க, பலவீனர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க. என்னது, எங்களை மீறி நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பலவீனர்கள் தாக்கப்படுவாங்க. இது அடுத்த 2 வருஷம் நடந்தது. 3வது காலகட்டம் இது 5 முதல் 10 வரைக்கும், இது 5 வருஷம். இதில் யார் வந்தாங்க அப்படின்னா, பார்க்குறாங்க ரசூல்லா, அந்த குறைஷிகள் பார்க்குறாங்க, என்னடா அது பலவீனர்களை போட்டு இந்த சாத்துறோம், ஆனால் எவனும் வந்து இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறான். அம்மார் பின் யாசிர் ஃபேமிலி சித்திரவதை செய்யப்படுது, இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறாரு. பிலால் ரலியல்லாஹு சித்திரவதை செய்யப்படுறாங்க, இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறாரு. அது மாதிரி இன்னும் சில சஹாபாக்கள் இருந்தாங்க, அந்த ஒரு 7 சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்க தான் பலவீனர்களாக இருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாருமே சித்திரவதை செய்யப்பட்டாங்க. அவங்க யாருமே இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனையே, புரியுதா. அடி வாங்குறாங்க, ஆனால் இஸ்லாத்தை விட மாட்டேங்கிறாங்க. இது பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, சோரி ரைட்டு, இனிமேல் இவங்களை மட்டும் சாத்துனா பத்தாது, இவங்க தலைவர்களையும் சேர்த்து சாத்தணும். அதுக்கப்புறம் அபூபக்கர் பெரிய ஆட்களையும் சேர்த்து சித்திரவதைகள் நடக்குது. அவங்கவுங்க குலத்துக்கு போய் ப்ரெஷர் தரப்படுது, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்கப்படுது. உங்கள் குலத்திலேருந்து பாருங்கள், உமருடைய குலத்துக்கு போகிறாங்க, உமர் ரலியல்லாஹுடைய குலத்துக்கு போய் பாருங்கள், உமர்னால் இவ்வளோ பிரச்சனை, ஒழுங்காக உங்கள் குலத்துடைய ஆளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே அப்போ எந்தெந்த குலம்லாம் அந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சோ அவங்களாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால தான் அபூபக்கர் ரலியல்லாஹு கூட ஹிஜ்ரத்துக்கு போனார்ல, ஞாபகம் இருக்கா, தெரியுமா சம்பவம். அபூபக்கர் ரலியல்லாஹு கூட ஹிஜ்ரத்துக்கு போவாங்க, அபிசீனியாவுக்கு போகும்போது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துடுவார், ஒரு வியாபாரி. எங்கே போயிட்டுருக்கீங்க அபூபக்கர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மக்கா விட்டுட்டு போகிறீங்க, வாழ முடியலன்ட்டு. உங்களை மாதிரி ஆள் வாழ முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஊர் அப்படின்னு அவர் சொல்லி கூட்டிகிட்டு வருவார். அதுக்கப்புறம் கண்டிஷன் போடுவாங்க தொழுகையில், அதாவது குரான் வந்து சத்தம் போட்டு நீங்கள் ஓதக்கூடாது, ஆனால் நீங்கள் தொழுதுக்கலாம், அனுமதி இருக்குது, ஆனால் குரான் மட்டும் சத்தம் போட்டு ஓதக்கூடாது. ஏன்னா குரானை கேட்டால் எங்கள் ஆளுங்க பிரெயின் வாஷ் ஆகிடுறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகையில் குரான் இவர் வெளியே நின்று ஓதனார்னா பின்னாடி வந்து குறைஷிகள்லாம் அப்படியே கேட்டுருப்போங்க, என்னடா இது, என்ன இலக்கியம், என்ன இது, அப்படியே மனசு மாறிடுவாங்க. அதனால் வீட்டில் தொழுவணும், உள்ளே தொழுவணும், அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இது போட்டாங்க. அப்போது டார்ச்சர் யார் வரைக்கும் போச்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு வரைக்கும் போச்சு. எல்லா குலங்களும் வந்து
தங்களுடைய குலத்தில் இருந்த முஸ்லீம்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அபு ஹுதைஃபா அவரை அவங்க அப்பா ஒதுக்கி வச்சார்லா. உமர் சீரிஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சிடும். நிறைய இந்த யூடியூப் சேனல்லே பாருங்கள், உமர் சீரிஸ் இருக்குது. முக்கால்வாசி பேர் அதை பார்த்துருக்காங்க. சில பேர் பார்க்காம புதுசாக யாராவது இருந்தாங்கன்னா உமர் சீரிஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எளிமையாக புரியும். அப்போ இது ஒரு காலகட்டம். இது 5 to 10, அதாவது ஃபஸ்ட்டு 3 years, செகண்டு 2 years, அதுக்கப்புறம் 5 years. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுமைப்படுத்தப்பட்டார். அபு தாலிப் அந்த கணவாயில் ஒதுக்கப்பட்டாங்க இல்லையா, அங்கே 3 வருஷம் அங்கே யாரும் மக்காவுக்கு வரக்கூடிய எந்த வியாபார பொருளும் பனு ஹாஷிம்களுக்கு விற்கக்கூடாது. எப்படி விற்கவும் கூடாது, எந்த பொருளும் விற்கக்கூடாது. ஏன்னா அங்கேருந்து எல்லாமே இம்போர்ட்டை நம்பி தான் அவங்க இருக்காங்க. இறக்குமதியை நம்பி மட்டும்தான் அவங்கள்ட்ட உணவுப் பொருளே இருக்குது. அப்போது பனு ஹாஷிம்களுக்கு தரக்கூடாது. திருட்டுத்தனமாக ஒருத்தர் 2 பேர் அப்படி இப்படி வாங்கிட்டு வந்து அப்படி கொடுப்பாங்க. அதை வச்சு தான் இது பண்ணிட்டுருந்தாங்க. பனு ஹாஷிம் மொத்த குலமும் என்ன பண்ணுச்சு, சப்போர்ட் பண்ணுச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்போது அவங்க எல்லாருமே வறுமையில் இருந்தாங்க. இது 3 வருஷம் அந்த காபாவில் அந்த லெட்டர் எழுதி தொங்க விட்டாங்க. அந்த அது கரையான் அரைச்சி அது சாப்பிட்ற வரைக்குமான அந்த காலகட்டம். இது 3வது ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா, எதுக்கு இந்த காலகட்டத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வசனம் வரும்போது இந்த காலகட்டத்தில் பேசப்படுது அப்படிங்கிறது நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. புரியுதா? இது ரசூலுல்லாஹ்வுடைய லைஃபோட கனெக்ட் பண்ணி அந்தந்த இடத்துல அது பேசும்போது அப்போ நமக்கு நடுவில் எங்கேயுமே ஸ்டக்கு ஆகாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 2 வாட்டி ஹிஜ்ரத் நடக்குது இந்த 3வது காலகட்டத்தில். அபிசீனியாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேட்ச்சு ஹிஜ்ரத்துக்கு அனுமதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்குறாங்க. 3வது காலகட்டம் பனு ஹாஷிம்கள் அவங்க அந்த குலமே என்ன பண்ணாங்க, ஊர் நீக்கம் செய்யப்பட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஃபுட்டு கிடைக்காம இது நடந்தது. அதாவது இந்த கார்பரேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே ஸ்க்ரூ லைட்டாக அப்படியே முறுக்க அப்படியே ஆர்பிஎம் ஏறிட்டே போகும். அப்போ ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே வருது. போனால் போதுன்னு விட்றாங்க, லைட்டாக பலவீனர்கள் அடிக்கிறாங்க, குளத்து மூலமாக ப்ரெஷர் தரப்படுது, அப்புறம் குளத்துக்கே சுழுகுழுவுது. புரியுதா? அப்போது இவங்களை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ இது 3வது காலகட்டம். 4வது காலகட்டம் இதில் புரிஞ்சுக்கணும், 10வது வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் குறைஷிகள்கிட்ட அல்லாஹ் பேசலைங்கிறது எடுத்துக்கணும். குறைஷிகள்கிட்ட அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், தாவாவை நிறுத்திடுங்க, இனி அவங்கள்ட்ட உபதேசம் பண்ண தேவையில்லை, அவங்க உள்ளங்களில் முத்திரை வைக்கப்பட்டு விட்டது. அந்த தலைவர்கள் இஸ்லாத்தை இனி ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணால், வெளியே போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்ட்டான். இனி மக்கா உங்கள் ஹப்பு கிடையாதுன்ட்டான். அது அது அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல, மக்காவில் இனி இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அபு தாலிபுக்கு அப்புறம் யார் அந்த லீடர்ஷிப்பில் வரா, அபு லஹப் வரான். பனு ஹாஷிமுக்கு யார் லீடர்ஷிப்பில் வரா, அபு தாலிபுக்கு அப்புறம் அபு லஹப் வரான். அபு தாலிப் மௌத்தாயிடுறாரு. இந்த 10வது வருஷத்துலேயே அபு தாலிபும் ஹதீஜா ரலியல்லாஹு ஒரே வருஷத்தில் மௌத்தாகிறாங்க. அதுதான் துயரமான வருடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த 10வது வருஷத்தை. இதில் தான் மேராஜும் நடக்குது. புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக வானத்தில் அல்லாஹ் கூட்டிகிட்டு போகிறான். டோட்டலாக அவங்க மோரல் அவங்க ரொம்ப டவுனில் இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் அதாவது சஹாபாக்களுக்கு ஈமான் அதிகரிக்கணும்னா ரசூல்லா பேசினா போதும். ரசூல்லாவுக்கு ஈமான் அதிகரிக்கணும்னா அப்போ டவுன் அவங்களுக்கும் ஆகுதில்ல. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஈமான் அதிகரிக்கணும்னா கூட்டு போய் வானம் பூமியை காட்டி சொர்க்கத்தை நரகத்தை காமிச்சு அல்லாஹ்வுடைய அரசாட்சியை காமிச்சு அதை அவரை பலப்படுத்தி அதுக்கப்புறம் இரும்பு மனிதராக ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக நான் சமாளிக்கிறேன். இது போங்கடா, இது ஒரு வாழ்க்கையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, நான் என்னென்னமோ பார்த்துட்டு வந்துட்டேன், போங்கடா இனிமே என்று நீ ஏற்றுக்கலாம் அவன் ஏற்றுக்கலன்ட்டுலாம் நான் அழுகிற ஆள் கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறம் ரசூலா வருத்தப்பட்டதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் இதாகிட்டாங்க, அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, தாண்டி வந்துட்டாங்க. அப்போது
அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து வெளியே போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிருந்தா அபிசீனியாவை கூட செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அரபுகளுக்கு ஒரு நபி அனுப்புனான், இந்த லீடர்ஷிப்பு அரபுகளுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் இல்லையா, அதனால் வந்து சரி மக்கா தானே ஏற்றுக்கல, பக்கத்தில் சின்ன சின்ன ஊர் இருக்குல்ல, அங்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தாயிஃப் பக்கத்தில் ட்ரை பண்ணுறாங்க. இது தாயிஃப் சம்பவம், வேர்ல்டு ஃபேமஸ் சம்பவம். அந்த கல்லால் அடித்து அந்த குழந்தைகள் மூலமாக அவங்க விரட்டப்பட்ட சம்பவம். அப்போது தாயிஃபில் உதவி கேட்கப்படுது, நிராகரிக்கப்படுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜுக்கு வர்றவங்ககிட்ட உதவி கேட்குறாங்க. அதுலேயும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நடுவில் சுஹைல் பின் அம்ர் வந்துட்டு, ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் பயான் பண்ணிருப்பாங்க, சுஹைல் பின் அம்ர் இந்த பக்கம் நின்று, இவர் பைத்தியமாயிட்டார், இவர் பேச்சை கேட்காதீங்க, நல்லா தான் இருந்தார், கொஞ்சம் நாளில் இவர் இப்படி ஆச்சு. அதுவும் ஒரு சீரீஸ்லேயே வரும், புரியுதா? ஆமாம். அப்போது சொல்லுவாங்க, இதே சுஹைல் பின் அம்ர் வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாக பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கூட முன்னறிவிப்பு செய்வாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து அடுத்து என்ன பண்ணாங்க, வெளியூர்லலாம் போய் கேட்டாங்க. சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நிராகரிச்சிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்த ஒரே ஆப்ஷனு, ஹஜ்ஜில் வர்றவங்கள சந்தித்து, லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றாங்களே, தபூக்லேருந்து வர்றாங்க, மதீனாலேருந்து வர்றாங்க, நஜதுலேருந்து வர்றாங்க, என்ன அப்போது இந்த லாங் டிஸ்டன்ஸில் வரக்கூடியவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வராங்க இல்லையா, வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் தங்கியிருப்பாங்க. அந்த 3 மாதம் தான் இவங்களுக்கு தாவாவுக்கான டைம். இந்த டைமில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அன்சாரிகளும் படுங்க, ஃபஸ்ட்டு 2 வருஷம்லாம் பெருசாக கண்டுக்கல. 2ஆவது வருஷத்தில் தான் அக்கபா உடன்படிக்கை நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஹஜ்ஜில் 3ஆவது வருஷம் அக்கபாவுடைய 2ஆவது உடன்படிக்கை நடக்குது. அப்போது ஹஜ்ஜில் அதாவது துல்ஹஜ் மாதத்தில் அன்சாரிகளோட ரகசியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்து எடுத்துட்டாங்க. அடுத்த மாதம் எது, மொஹரமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, சைலண்ட் மோட் ஆகிட்டாங்க. எல்லோரும் எதிர்பார்த்தது என்ன, பையத் செஞ்சிட்டாங்க, இவங்க ஹாஜி போயிட்டாங்கன்னா அதுக்குள்ளே பின்னாடி இவங்களே போயிடுவாங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய ஸ்ட்ராட்டஜி பாரு. அதாவது எதிரி எப்போ நாம் அடிப்போம்னு நினைப்போமோ அப்போ அடிக்கக்கூடாது. நீ பலாரணுன்னு அடிச்சிட்ட அவன் எதிரி அவனை அடிச்சிட்ட, ஆமாம் அடிக்கலை, அப்போ என்ன அர்த்தம், அப்போ நீ ரொம்ப பயப்படணுன்னு அர்த்தம். வாங்கிட்டு இப்படின்ட்டானா, பலாரணுன்னு அடிச்சிட்டானா முடிஞ்சு போச்சு, அதோட சாப்டரு அடிச்சுட்டு சரி ரைட்டு அப்படின்னு. இப்போ ரஷ்யா தானே பண்ணிச்சு, ஃபஸ்ட்டு அடித்தோடனே திருப்பி அடிக்கலை, ட்ரோனு உள்ளே வச்சு என்ன வந்து ஆப்ரேஷன் ஸ்பைடர் லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டினானுங்க. அதுக்கப்புறம் அந்த அபாபில்கள் மாதிரி தொடர்ச்சியாக ட்ரோனு அப்படியே அந்த பறவைகள் வந்து அட்டாக் பண்ண மாதிரி ரஷ்யா அட்டாக் பண்ணிச்சு. அப்போது இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சைலண்ட் ஆகிட்டாங்க. முஹர்ரமில் நோ ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் வந்து சஃபரில் அப்பயும் ஒன்றும் இல்லை, சைலண்ட்டாக இருக்காங்க. எல்லாம் பர்மிஷன் தரல ஹிஜ்ரத்துக்கு, மாதம் போயிட்டே இருக்குது. ஓகே, நம்ம நினச்சது தப்பு போல் இருக்கு, இவங்களுக்கு தோணும்ல, பையத்து செஞ்சிட்டாங்க. அப்போ மதீனாவில் ரசூலுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு பேஸ் கிடச்சிருச்சு, எப்படியும் வந்து இவங்க போகும்போது இவங்க கூடவே போயிடுவாங்க அப்படின்னு நினைப்பேன். போகல, அடுத்த மாதமும் போகல, அதுக்கு அடுத்த மாதமும் போகல. அல்லாஹ் ஒரு ஹிக்மத் இருக்குது பாருங்க. இவங்க எதிர்பாராத நேரத்தில் போகிறாங்க. அவங்க கடைசியாக என்ன முடிவு எடுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கொன்றுணும். ஏன்னா பார்க்குறாங்கல்ல, இவர் பேசும்போது அன்சாரிகள் இப்படிம்பாங்களா, கரெக்டாக நம்ம சொல்கிறாரு, அந்த நம்ம சொல்லிகிட்டு இருந்த அந்த நபி தான்ப்பா இவர். அப்போ இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கும் மொசாட் ஏஜென்ட் இருப்பான்ல, அவங்க போய் டேட்டா இன்புட் கொடுப்பான்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. 2 வருஷம் சீரியஸாக அவரை எடுத்துக்கலாம், 3ஆவது வருஷம்லாம் முக்கியமான ஆள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார், நான் பார்த்தேன், ஓரமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு யாரோ இன்புட் கொடுத்துருப்பான். அப்போ என்ன நினைப்பாங்க, ரைட்டு இனிமேல் அவரை விட்டோம்னா நம்முடைய நிர்வாகத்துக்கு ஆபத்து, கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது 3ஆவது ஸ்டேஜ். இந்த இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஃபர் மாதத்துடைய கடைசியில் பிரயாணம் பண்ணுறாங்க. 15 நாள் அந்த ட்ராவல் நடக்குது மக்காலேருந்து மதீனா போகிறதுக்கு. அதில் ரபியுல் அவ்வல் அந்த மாதத்தில் மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுதான்
மக்காவுடைய வாழ்க்கையுடைய 4 காலகட்டம். இப்போ இது வரைக்கும் இந்த அத்தியாயத்துடைய இது புரிஞ்சுக்கணும். இது எப்போ இறங்குது அப்படின்னு பார்த்தோம்னா மக்காவுடைய கடைசி காலகட்டத்தில் இறங்குது. அந்த 10 to 13 அந்த 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 மாதிரி வச்சுங்க, அல்லது அந்த 5 to 10 அது அல்லது அது மொத்தத்தில் ஸ்டார்டிங் கிடையாது. புரியுதா? ஸ்டார்டிங் கிடையாது. குறைஷிகள்கிட்ட ஆர்கியூமெண்ட் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த சூறா வந்து இறங்குது. அப்போ இந்த சூறாவை வந்து ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி ஒரு ஆயத் மட்டும் பார்ப்போம். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லஸீ ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்து வஜஅலஸ் ஸுலுமாத்தி வன் நூர் சும்மல்லஸீன கஃபரு பி ரப்பிஹிம் யஅதிலூன். வானங்களையும் பூமியையும் படைத்து இருள்களையும் ஒளியையும் உருவாக்கியவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படி இருந்தும் சத்தியத்தை ஏற்க மறுத்தோர் மற்றவர்களை தம் இறைவனுக்கு இணையாக ஆக்கி அதன் மூலம் அநீதி இழைக்கிறார்கள். இது டிரான்ஸ்லேஷன் பற்றி ஒரு இது சொல்லிடுறேன். அதாவது இப்போ இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக நான் வந்து இந்த யாபுனிய கிளாஸில் வந்து நான் வந்து குர்ஆன் வசனங்களை வந்து தமிழில் சொல்கிறேன் இல்லையா. அந்த தமிழில் சொல்கிற தமிழாக்கம் வந்து எங்கே இருக்குது, நீங்கள் சொல்கிற தமிழாக்கத்தோடு அவங்க எடுத்து புக் எடுத்து பார்க்குறாங்க, அதில் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து என்னுடைய ஓன் டிரான்ஸ்லேஷன். புரியுதா? எனக்கு அரபி டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு ஒரு வார்த்தை நெட்டில் போட்டு அடித்து இதோடைய மீனிங் என்ன, இந்த இடத்துல அது என்ன மீன் பண்ணுதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் 4-5 டிரான்ஸ்லேஷன் நான் பார்ப்பேன். ததப்புருல் குர்ஆனு, தஃபீமுல் குர்ஆனு, பயானுல் குர்ஆனு, அப்புறம் ஐஎஃப்டியோடைய தமிழ் மொழியாக்கம், உருது மொழியாக்கங்கள், நான் எல்லாமே பார்ப்பேன். உருதுவில் ஒன்று போட்டிருப்பாங்க, தமிழில் இவங்க ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் பார்த்து கம்பைன் பண்ணி நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துலேருந்தும் சேர்த்து கலந்து நான் எழுதுவேன். புரியுதா? அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய அந்த அரபி மத்தனுக்கு வந்து அது ஃபிட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி இந்த வசனமே எடுத்திங்கன்னா அது மாதிரியான ஒரு வசனம் தான். உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லஸி, புரியுதுங்களா? இதில் எந்த இது எல்லாவுக்கே அல்லா புகழும். அல்லஸி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான். வஜஅல ஸுலுமாத்தி வன் நூர், அவன்தான் வந்து இருள்களையும் ஒளியையும் உருவாக்கினான். புரியுதா? சிம்பிளாக இருக்குது. சும்மா பின்னர் அல்லஸீன கஃபரு, இருந்தாலும் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். பிரப்பிஹிம் யாதிலூன், உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் நீதி செலுத்துவதில்லை. அதில் அப்படின்னா நீதின்னு அர்த்தம். இதான மீனிங்கு. எல்லாரும் இந்த இடத்துல என்ன மொழிபெயர்த்திருக்காங்க? இறைவனுக்கு நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன் அப்படின்னா இணை கற்பிப்பது தான், அதாவது அநீதியிலே மிகப்பெரிய அநீதி அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது தான். ஸோ அந்த மீனிங் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்? மற்றவர்களை தம் இறைவனுக்கு இணையாக ஆக்கி அதன் மூலம் அநீதி இழைக்கிறார்கள் அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் கொண்டு வரேன். இப்போ இன்னும் சிம்பிளாக புரியுதா இல்லையா? ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குது? பிரப்பிஹிம் யாதிலூன், இதுதான் இருக்குது. பிரப்பிஹிம், இறைவனுக்கு, யாதிலூன், நீதி செலுத்துவதில்லை. இதுதான் அதில் மீனிங் வரும். இறைவனுக்கு என்ன நீதி? இறைவனுக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா? ஏதாவது லேண்டு டிஸ்பியூட் இருக்கா நாம் போய் நீதி செலுத்துறதுக்கு? ஆனால் அங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவ்வளோ நான் செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இவங்க நியாயமாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, நீதி செலுத்த மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் எதை மீன் பண்ணுறான் அப்படின்னா ஷிர்க்கு தான் அங்கே அல்லாஹ் வந்து மீன் பண்ணுறான். அப்போ இதில் இப்போ இந்த வசனத்துலேருந்து நம்ம இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மக்கா காஃபிர்கள் இருக்கா பாருங்க, இவங்க வந்து அல்லாஹ் அப்படின்னு ஒரு கடவுள் இருக்கிறத நம்பக்கூடியவங்க. அதனால தான் இது சொல்லும்போது யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணலை. அந்த அல்லாஹ் அப்படிப்பட்டவன்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அவன் வானத்தையும் படைத்தான், பூமியையும் படைத்தான் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹில்லஸீ ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஜஅல ஸுலுமாத்தி வன் நூர் சும்மல்லஸீன கஃபரு, பிறகு அவர்கள் நிராகரித்தார்கள். இது என்ன மாதிரியான நிராகரிப்பு?
அல்லாஹ் வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ், இருளை படைத்தவன் அல்லாஹ், ஒளியை படைத்தவன் அல்லாஹ். இது எல்லாமே அவங்க நம்புகிறாங்க, ஆனால் நிராகரிக்கிறாங்க. அப்போ எதை நிராகரிக்கிறாங்க? ரசூலும் நிராகரிக்கிறாங்க. கான்ஃப்ளிக்டே ரசூல் தான். எப்பயுமே நீ எந்த மதம் வேணாலும் எடுத்துப்பார், அல்லாவுக்கு பஞ்சாயத்தே இருக்காது, ரசூலுக்கு தான் பஞ்சாயத்து. புரியுதா? இங்கே தேவ் அப்படின்னா கடவுள், மகாதேவ் அப்படின்னா மிகப்பெரிய கடவுள், அல்லாஹு அக்பர், அதான் அது. இங்கே தமிழ்லாம், அதாவது இந்தியாவிலையும் என்ன இருக்குது, மகாதேவுங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது. புரியுதுங்களா? மகாதேவ் மகாவிஷ்ணு அப்படிம்பாங்க. அப்போ இதெல்லாம் அல்லாவுடைய, இதெல்லாம் அல்லாவை குறிக்கும். விஷ்ணு அல்லாவை குறிக்கும், மகாதேவ் அல்லாவை குறிக்கும், பரமாத்மா, ஆத்மா பரமாத்மா இதெல்லாமே அல்லாவை குறிக்கும். அதே மாதிரி கர்த்தர், அது அல்லாவை குறிக்கும். கர்த்தரை பற்றி எந்த கிரிட்டிசைஸும் அங்கே இருக்காது. கர்த்தருடைய வல்லமை பற்றியும் எந்த கிரிட்டிசைஸும் இருக்காது. புரியுதுங்களா? அதே அங்கே போனீங்கனாலும், யூதர்கள்ட்ட போனீங்கனாலும் அதே மாதிரி தான். நீங்கள் எந்த மதத்தில் போனீங்கனாலும் சரி, கடவுளை பற்றி அங்கே அப்ஜெக்ஷனே இருக்காது. நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற ஆக கேடுகட்ட காலத்தில் மட்டும்தான் கடவுளை எதிர்த்து கேள்வி எழுப்பப்படுது. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த சொசைட்டிலையும் வானம் பூமியை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன்தான் படைத்தான் என்பதை யாருமே மறுக்காத ஒரு கூட்டமாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சத்தியத்தை ஆனால் நீங்கள் மறுக்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? சும்மல்லஸீன கஃபரு, ஆனால் நீங்கள் நிராகரிக்கிறீங்க. எதை நிராகரித்தாங்கன்னா, அல்லாஹ் என்ன ரசூலை அப்பாயிண்ட் பண்ணான்னு ரசூலா சொன்னாங்க பாரு, அதை அவங்க நிராகரித்தாங்க. இதுதான் அதை நான் சொன்னேன்ல, இந்த 3 விஷயத்தை தான் குர்ஆன் இந்த மக்காவுடைய இதில் இது பண்ணுவோம். ஒன்று தௌஹீது, 2வது ரிசாலத்து, இன்னொன்று கியாமத், மறுமை. அப்போ இந்த இடத்துல ரிசாலத்து தான் இஷ்யூ ஆகுது. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மற்றவர்களை தம் இறைவனுக்கு இணையாக ஆக்கி அநீதி இழைக்கின்றார்கள். இந்த இடத்துல அவங்க இணை வச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஒரு பக்கம் கூப்பிடுறார், எனக்கு கீழே நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூல். எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரமும் ஒன்று தான். என்னது? அல்லாஹ்வை வணங்குங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். இந்த 2 வார்த்தை தான். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. அதனால தான் நம்ம முஜாஹித் இப்னு ரசீன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஹாக்கிமியத்தை பற்றி பேசும்போது, அல்லாஹ்வுக்கு தான் எல்லா அதிகாரம் அப்படின்னு பேசும்போது, பூமியுடைய அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தான் குறிக்கும் அப்படின்னு பேசும்போது என்ன சொல்லுவாங்க? எந்த நபியும் அப்படி சொல்லலையே அப்படிம்பாங்க. நபி டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு இப்போது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இந்த ஏரியாவுக்கு ஒரு கலெக்டர் வர்றாருன்னு வச்சுக்கோ, சரியா? அவர் கலெக்டர்னு மட்டும் சொன்னால் போதும். நான் தான் இந்த துறையை நிர்வகிக்க போகிறேன், இனிமேல் நான் தான் உங்களுக்கு திங்கக்கிழமை மனு வாங்க போகிறேன், இனிமேல் நான் தான் உங்கள் பஞ்சாயத்து விஷயங்களெல்லாம் தீர்மானிக்க போகிறேன், இவ்வளோ டீட்டெயிலாம் அவர் சொல்லணும்னு தேவையே கிடையாது. அந்த வேலையை பற்றி விரிவாலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் ரசூல்னா என்ன? எந்திரினா எந்திரிக்கணும், உட்காரணும், அவ்வளோதான்டா மேட்ரு. அப்போ ரசூல் என்ன பண்ணுவார்? பிலாலை கூட்டிகிட்டு தாருணத்துக்குள்ளே வருவார். அபசி உள்ளே பூந்தா என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க? விடுதலை ஆகிட்டேன்னா உள்ளே வர்ற அளவுக்கு நீ தகுதி ஆகிட்டியா? ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டேன்னா எங்களில் ஒருத்தன் ஆயிருவியா நீ? வெளியே போடா அப்படின்னு துரத்தி விட்றாங்க. அப்போ ரசூலா என்ன பண்ணுவாங்க? பிலாலை கொண்டு பக்கத்தில் பார்க்குறாங்களா அவங்க? பிலாலை தோளில் போட்டு கை சுற்றுறது, வா பிலால் தொழுகி போயிட்டு வந்துடலாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பிலாலை கூப்பிட்டு போகிறது. இதெல்லாம் பார்த்தா டே நைட்டு சாப்பாடை கூப்பிட்டு பக்கத்தில் பிலாலை உட்கார வச்சிட்டேன். என்னடா ஆகிறது? நாங்களாம் செத்துடுறதா வாழ்கிறதா? இதுக்கு சாவலாமே. அவங்களுக்கு எது வலிச்சது அப்படின்னா, ரசூலை கட்டுப்படுறது. இவங்க பார்க்குறாங்க 10 வருஷமாக ரசூல் எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்க்குறாங்க. கேட்டகரிஸே இல்லை, சமமாக இருக்கிறாங்க. அப்போது இதில் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஷிர்க்கு வைக்காதீங்க. அதாவது நான் தான் வானம் பூமியை படைச்சிருக்கேன், நான் ஒரு ரசூல் அனுப்பியிருக்கேன், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சௌரியத்துக்கு சிலைகள்கிட்ட போய் வழிபாடு நடத்துகிறீங்க, அதுலேயும் ஷிர்க்கு வைக்கிறீங்க, அது இல்லாமல் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க.
இதிலும் ஷிர்க் வைக்கிறீங்க. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதில் இஸ்ரார் அஹமது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த வசனத்துக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இணை வைப்புங்கிறது உருவம் மாறி மாறி வரும். இன்றைக்கி வந்து சிலைகளுடைய காலகட்டம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி சிலை வழிபாடு இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. உலகத்தில் எங்கேயுமே சிலை வழிபாடுகள் கிடையாது. சிலைகளை வந்து வழிபடக்கூடிய அந்த தன்மை இன்றைக்கி யார்கிட்டையுமே கிடையாது. இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எது சிலை எது வந்து ஷிர்க் அப்படின்னா, அந்த ஷிர்க்கை வந்து ஒவ்வொரு காலகட்டமும் அது புது வடிவத்தில் வரும்போது அதை நீ உணர்றதுக்கு ரொம்ப உனக்கு வந்து நுட்பமான அறிவு வேணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிஏஏ என்ஆர்சி இந்த மாதிரி பில்லெல்லாம் வந்துச்சு. அது ஷாஹின் பாகெலாம் பயங்கர கொந்தளிப்பு நடந்தாங்க. இப்போ அந்த பில் பாஸ் பண்ணிட்டாங்க. யாருக்காவது தெரியுமா? குடியுரிமை அதுக்கு பேர் மாற்றிட்டாங்க. 2019 இது பண்ணாங்க, அது பேர் மாற்றிட்டாங்க. இப்போது புரியுதா? அவங்க தெரியாது, ஏன் மச்சம் வச்சுட்டு இருந்தால் தெரியாது. இப்போ அந்த குடியுரிமை வழங்கும் மசோதா அப்படின்னு போட்டாங்க, ஏதோ ஒன்று போட்டாங்க. அப்படி போட்டனால இப்போ என்ன ஆகிப்போச்சு, என்ஆர்சி எல்லாம் இது வரலைன்னு நினச்சிட்டு உக்காந்துட்டுருக்குறோம். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. சரியா? அப்போ அந்த மாதிரி இப்போ இன்றைய காலகட்டத்தில் மனித குலத்தை ரொம்பவும் பாதிக்கக்கூடிய ஒரு இணை வைப்பு இருக்குது அப்படின்னா, அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிசன்ஷிப். புரியுதா? அந்த சிட்டிசன்ஷிப் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய முசீபத்து. இன்றைக்கி வந்து இந்த இறையாண்மைன்னு பேசுகிறாங்க பாருங்கள், அதுக்கு வார்த்தையும் அவங்க சரியாக தான் வச்சுருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய ஷிர்க்கு. இந்த ஷிர்க்கு தான் வந்து மிகப்பெரிய ஷிர்க்கு. இது வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எப்படி ஷிர்க்குங்கிறது நம்ம பல இடத்துல அது இது பண்ணியிருப்போம். இந்த நேஷ்னாலிட்டி, அதாவது இன்றைக்கி வந்து பகுத்தறிவுவாதி, நாங்கள்லாம் வந்து அறிவில் வந்து தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இஸ்லாத்தை பார்த்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு மதத்தை பார்த்தோ எதையோ ஒன்று பார்த்து விமர்சிக்கிறாங்கன்னா என்னன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க நம்மளை. ஏண்டா நீ ஒரு முஸ்லீம் அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்ட, நீ முஸ்லீமாக இருக்கிற, ஏன் இது என்ன பண்ண, நீ உழைச்சி சம்பாரிச்சியா முஸ்லீம் ஆகிறதுக்கு? ஒரு தகுதி அப்படின்னா நீ ஒரு முஸ்லீம்னு ஏன் சொல்லிக்கிற? நான் ஒரு உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் வந்து அந்த சேனலில் பயனடைஞ்ச ஒருத்தர், அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறார். இந்த மாதிரி வந்து இந்த பாய் வந்து நல்ல பாய், இந்த இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் பாய் வந்து நல்ல பாய், இவர் நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறாரு, இவர் மூலம் எனக்கு நிறைய நல்லது கிடைச்சது. கீழே கமெண்ட்டில் அந்த இந்து சகோதரரை பிடிச்சி கொதறி வைக்கிறாங்க. அவர் பாயின்னு நாங்கள் கேட்டோமா? இவர் நல்லா போடுறாரு வீடியோன்னு மட்டும் சொல்லுங்கள், அவர் முஸ்லீம்னு ஏன் சொல்கிறீங்க? அவர் சொன்னாரா முஸ்லீம்ன்ட்டு? நீங்கள் ஏங்க முஸ்லீம்ன்ட்டு அவரை இது பண்ணுறீங்க? ஏங்க மதத்தை கொண்டு வரீங்க? எப்போ பாரு ஏன் இந்த மதம் ஏன் இப்படி கொண்டு வரீங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி மதத்துக்கு டெஃபினேஷன் என்ன? ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு தந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையுடைய மதமும் என்னது? அந்த தந்தையுடைய மதம் தான். இந்த ஆண் குழந்தை இந்த டேட்டில் பிறந்துச்சு, இந்த மதத்தில் பிறந்துச்சு அப்படிங்கிறது எழுதுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பயங்கரமாக டயலாகான ட்ரெண்டான டயலாக் ஒன்று இருக்கும். பாலு நாயக்கரா வேலு நாயக்கரா ஏதோ ஒரு இது, அதில் வந்து அந்த வேதம் புதிதுன்னு ஒரு படம், சத்யராஜுடைய படம். அதில் வந்து ஒரு குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்துடுவார். ஒரு சின்ன பையன் குளிச்சுட்டு குளத்துலேருந்து எந்திரிச்சு மேலே வருவான். மேலே வந்தோடனே கேட்பான், வேலுங்கிறது உங்கள் பேர், நாயக்கருங்கிறது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா? ஆனால் கூத்து என்ன தெரியுமா, அந்த பையன் பூணூல் போட்டிருப்பான். என்ன அவன் எந்திரிச்சிட்டு வெளியே வருவான் தலைந்து, நான் குளிச்சுட்டு சுத்தமாயிட்டேன், நீங்கள் எப்போ சுத்தமாக போகிறீங்க? அப்போ இவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட் என்ன? பிறப்பின் அடிப்படையில் எந்த சிறப்பையும் மனிதர்கள் கற்பிக்கக்கூடாது. அப்போ மனிதர்களில் எல்லோரும் சமமாக இல்லை, டாக்டர் சிறப்பித்தவர்கள் இல்லையா? டாக்டர்ஸ்க்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது, விஐபிஎஸ்க்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. இதெல்லாம் எப்படி கிடைக்குது? பிறப்பின் அடிப்படையிலையா? டாக்டருக்கு ஒருத்தன் பிறந்தா டாக்டர் ஆகிட முடியுமா? ஆக முடியாது. இதுக்கு உழைக்கிறாங்க.
அப்போ உழைப்பின் அடிப்படையில் அச்சீவ் பண்ணப்பட்டது மட்டும்தான் சிறப்புன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்படி தானே எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆர்கியூமெண்ட்டில் இவங்க உண்மையாக இருக்காங்களா? நேஷ்னாலிட்டி பிறப்பின் அடிப்படையில் கிடைக்குதா, உழைப்பின் அடிப்படையில் கிடைக்குதா? ஒருத்தர் அமெரிக்கராக இருக்கிறதும் ஒருத்தர் இங்கிலாந்தில் இருக்கிறதும் இது பிறப்பின் அடிப்படையில் நடக்குதா? இங்கிலாந்து குடிமகனாக ஒருத்தர் இருக்கிறார், ஒருத்தர் அமெரிக்க குடிமகனாக ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இது எது முடிவு பண்ணுது? எது முடிவு பண்ணுது? பிறப்பு தானே முடிவு பண்ணுது. அப்போது இந்த சிட்டிசன்ஷிப்பை பெருசாக பெருமையாக நினைக்கலாமா? நினைக்கலாம், தாராளமாக நினைக்கணும். நினைக்காதவன் முட்டாள். எப்படி? பிறப்பின் அடிப்படையில் ஒரு மதத்தை ஒருத்தன் தீர்மானம் பண்ணால் அவன் முட்டாள். என்ன ஏன்டா பிறப்பை வச்சுட்டு நீ உழைக்காமல் கிடைத்த ஒரு விஷயத்தை வச்சு நீ எப்படி பெருமை அடிக்கலாம்? அப்போ இதுக்கு மட்டும் நாங்கள் என்னத்தை உழைச்சோம்? நம்மளை பொறுத்த வரைக்கும், முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் உருண்டை தான். புரியுதா? நீங்கள் எந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லை, அந்த நாட்டுக்கு எப்பா நாங்கள் மனிதர்களுக்கு விசுவாசமாக இருப்போம், நாங்கள் உலகத்துக்கே விசுவாசமாக இருப்போம். ஏன் பிரிக்கிறீங்க? எந்த மனிதனும் சாகக்கூடாது, காசாவில் இருக்க அப்பாவி மக்களும் கொல்லப்படக்கூடாது. இஸ்ரேலில் நடக்கிற அந்த குண்டுமலையும் நாங்கள் ரசிக்கலை. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் கொல்லப்படுறதை நாங்கள் விரும்பலை. புரியுதா? அப்போ போர் சுமத்தப்படுது, அதில் சூழ்ச்சிகள் நடக்குது, தந்திரங்கள் நடக்குது, பொய்கள் பேசப்படுது. அதனால் இது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் எல்லா மனிதர் உயிர்களையும் நாம் என்ன நினைக்கிறோம்? சமமாக தான் நினைக்கிறோம். இது நம்ம கோட்பாடு மட்டும் கிடையாது, தமிழர்களுடைய கோட்பாடும் இதுதான். யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது தான் இவங்களுடைய கோட்பாடு. அப்போ எல்லாரும் இங்கே அகதிங்கிற ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. யார் வேணாலும் இந்த பூமி உருண்டையில் எங்கே வேணாலும் போகலாம், வரலாம். ஏன் போட்டு மற்றவனை நீங்கள் மிருகமாக நினைக்கிறீங்க? இன்றைக்கி இஸ்ரேலுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு அனுமதி இருக்குதுன்னா இவங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு உரிமை இல்லையா? உயிர் வாழும் உரிமை எல்லாருக்கும் இருக்குது. புரியுதா? அப்போ இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஷிர்க்குங்கிறது இன்றைக்கி எந்த வடிவத்தில் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றக்கூடிய அந்த நேரத்தில் அதுவும் ஷிர்க்கில் தான் முடியும். அதில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க? இணை வைப்பில் தான் ஆகிறாங்க. மது தீமையானது, அதுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்படுது, இது ஷிர்க்கு. புரியுதா? இது இந்து மதமும் மதுவை ஊக்கப்படுத்தலை, கிறிஸ்தவ மதமும் மதுவை ஊக்கப்படுத்தலை, இஸ்லாமும் மதுவை ஊக்கப்படுத்தலை. புரியுதா? ஆனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இது ஒரு விஷயம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த இதில் பேசுவோம். ஸோ இந்த செக்ஷனோட நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் மீதி கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.